புதுவை கிரிக்கெட் அணியில் புதுவையை சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வெளியூரை சேர்ந்தவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் அணியில் சேர்க்கப்பட்டுள்ள விவகாரம் குறித்து புதுவையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் தென்னவன், சாந்தமூர்த்தி, பழனிவேல், கலைவாணன் ஆகியோர் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் ஆதாரங்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களுக்கு நீதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ள T10 ஜூனியர் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் புதுவை சார்பில் விளையாட உள்ள கிரிக்கெட் வீரர் தென்னவன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அவர்களுக்கு டி-ஷர்ட், பயணம், உணவு மற்றும் போட்டிக்கான நுழைவு கட்டணம் ஆகியவற்றிற்கு 1,68,000 ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். புதுவை கிரிக்கெட் அணியில் புதுவையை சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வெளியூரை சேர்ந்தவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் புதுவை அணியில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கி நாங்கள் சார்லஸ் மார்ட்டின் சார் பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா பாண்டிச்சேரி பசங்க தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பலதரப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி நாங்கள் ஆதாரங்களோடைய அவரை பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆகில் காச்சிரு என்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் நரம்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காருங்க. பாருங்கள், அதோடைய ஆதார் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் போய் கேட்கும்போது அப்படிப்பட்ட நபரே இல்லை. அதுக்கான வீடியோ இருக்குது, காட்டுங்க. அந்த வீடியோவும் இருக்குது, ஓகேங்களா? அந்த வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோவிலே ஆகில் காய்ச்சல் என்ற நபர் அந்த வீட்டிலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் ஆகில் காய்ச்சல் தங்கியிருக்கிறதா ஆதார் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு நீங்கள் தான் அவனுக்கு தங்க வச்சுருக்காங்க வீட்டில். இல்லை ப்ரோ, அது அதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதால இந்த விஷயம் பற்றி எனக்கு எதுவும் தெரியல. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்போ தான் எனக்கு விஷயம் பற்றி தெரிஞ்சுது. நேற்று எதுக்கு வந்தாங்க வீட்டுக்கு? தெரியல, ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொன்னாங்க போல். எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? அதை பற்றி எதுவுமே தெரியல. ஹவுஸ் ஓனர் கூட கூட எடுக்கணும். அப்பா அம்மா 2 பேரும் படிக்கல. படித்தவங்க தான் உங்களை கேட்டிருப்பாங்க. நானும் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். நான் ஷிப்பில் இருந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும்.